பேடிஎம் நிறுவனத்தோட இந்த மூவி டிக்கெட் புக்கிங் இந்த பிளாட்ஃபார்மை ஜொமேட்டோ வாங்க போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பேடிஎம் நிறுவனத்தை பற்றி இன்னும் பார்க்கணும் அப்படின்னா சமீப காலமாகவே அவங்க ஒரு சரிவை சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் அவங்களோட மூவி டிக்கெட், அப்புறம் கான்சர்ட்ஸ், லைவ் ஈவெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குலாம் டிக்கெட் புக் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி பேடிஎம்ல இருக்குது. அந்த ஒரு பிளாட்ஃபார்மை அவங்க சேல் பண்ண போகிறதாகவும் அதை வாங்கிறதுக்கு ஜொமேட்டோ ஆர்வம் காட்டுறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 கோடி வரைக்கும் கொடுத்து ஜொமேட்டோ வாங்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா 197 கம்யூனிகேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட் தான் இந்த பேடிஎம்மும். இந்த பேடிஎம் நிறுவனம் கடந்த 2017 மூவி டிக்கெட்ஸ், அப்புறம் கான்சர்ட்ஸ், லைவ் ஈவெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்குலாம் டிக்கெட் புக் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கிற இன்சைடர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை பேடிஎம் வாங்குறாங்க. ஸோ இந்த இன்சைடர் பிளாட்ஃபார்ம் வாங்கிட்டு பேடிஎம் இன்சைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருந்தாங்க. இந்த பேடிஎம் இன்சைடர் மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பும் பெற்றுது. இதில் நம்ம மூவிஸ்க்கான டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன லைவ் ஈவெண்ட்ஸ் நடக்கு அப்படின்னாலும் அது பெருநகரங்களில் சென்னை, மும்பை, பெங்களூர், டெல்லி மாதிரியான பெருநகரங்களில் என்ன ஈவெண்ட் நடந்தாலும் அதுக்கு முன்கூட்டியே இந்த பேடிஎம் இன்சைடர் பயன்படுத்துகிறவங்களுக்கு நமக்கு தெரியும். ஸோ அதன் மூலமாக நம்ம டிக்கெட்டும் புக் பண்ணி ஈஸியாக டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். இப்படி இருந்த இந்த பேடிஎம் நிறுவனம் நல்லா வளர்ந்துட்டும் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாகவே இந்த பேடிஎம் சரிவை தான் சந்திச்சுட்டு இருக்கு. இதுக்கு முதல் படியாக எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேடிஎம் பேங்கிங் சர்வீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பேடிஎம்மோட இந்த பேங்கிங் சர்வீஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் லிமிட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தடையும் விதிச்சிருந்தாங்க. ஸோ இது பேடிஎம்மை பெரிய அளவில் பாதிச்சுது அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து பேடிஎம்மில் நிறைய சிக்கல்களும் இருந்தது. அவங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்களோட க்ரோத் டவுன் ஆக ஆரம்பிச்சது. கடந்த ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் அந்த காலாண்டில் மட்டும் பேடிஎம்மோட லாஸ் 3 மடங்கு அதிகரிச்சுது அப்படின்னே சொல்கிறாங்க. அது அமௌண்ட்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 550 கோடி வரைக்கும் பேடிஎம்க்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஸை தொடர்ந்து பேடிஎம் அவங்களோட எம்ப்ளாயிஸை பெரிய அளவில் லே ஆஃப் பண்ணாங்க. அதுவும் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ இப்படி தொடர் சரிவையை சந்திச்சுட்டு இருக்கிற இந்த பேடிஎம் நிறுவனம் அவங்களோட அந்த லாஸ் எல்லாம் ஈடுகட்டுறதுக்காக ஒரு சில பங்குகளை விற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் அவங்களோட இந்த டிக்கெட் விற்பனை வணிகத்தை அவங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததாகவும், ஜொமேட்டோ நிறுவனம் ஆரம்பத்துல இருந்தே இந்த புக்கிங், மூவி டிக்கெட் புக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததாகவும், இப்போ அதுக்கான சூழ்நிலை வந்ததுனால அவங்களே இதை வாங்கிக்கிறதுக்கு முன் வந்ததாக சொல்லப்படுறாங்க. இந்த ஜொமேட்டோ நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய உணவு வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜொமேட்டோ அவங்களோட ஜொமேட்டோ என்டர்டைன்மெண்ட்னு ஒரு பிரிவு ஆரம்பிக்க இருக்கிறதாகவும், அதில் இந்த மாதிரியான மூவி டிக்கெட்ஸ், லைவ் ஈவெண்ட்டுக்கான டிக்கெட், கான்சர்ட்ஸ்க்கான டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு அவங்க பிளான்ஸ்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் பேடிஎம் கிட்ட இருந்து அவங்களுக்கான அந்த டிக்கெட் புக்கிங் அந்த பிளாட்ஃபார்மை ஜொமேட்டோ வாங்க போறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜொமேட்டோ கடந்த 2022 கிராஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை 4447 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த கிராஃபர்ஸ் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா பிளிங்கிட் அப்படின்னு பெயர் மாற்றி இப்போ பிளிங்கிட் செயல்பாட்டில் இருக்கு. ஸோ அது 2022 அதை வாங்கினதுக்கு அப்புறமா ஜொமேட்டோவோட பெரிய ஒரு நடவடிக்கை இல்லை பெருசாக அவங்க வாங்குற ஒரு விஷயம் அப்படின்னா இதுவாக தான் இருக்கும். இந்த பேடிஎம் அவங்க கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 கோடி மதிப்பில் வாங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இப்போ அவங்க ஜொமேட்டோ வாங்க போகிற அந்த பங்குகளில் பேடிஎம் மூவிஸ் ப்ளஸ் பேடிஎம் இன்சைடர் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த யூனிட்டை தான் ஜொமேட்டோ வாங்க இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இதன் மூலமாக ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் ஒரு ஜெயண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற ஜொமேட்டோ இப்போ என்டர்டைன்மெண்ட் சைட்லையும் கால் பதிக்க இருக்கிறாங்க. இதன் முடிவாக பேடிஎம் அவங்களோட லாஸை சந்திக்கிறதுனால ஒரு பகுதியை விற்க போகிறதும், ஜொமேட்டோ ஒரு அவங்களுக்கான பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த மூவி டிக்கெட் பிஸ்னஸிங்க ஜொமேட்டோ கைப்பற்ற போகிறதும் நமக்கு தெரியுது. ஆனால் இது எல்லாமே முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது அப்படின்னும், இன்னும் எந்த முடிவுகளும் எட்டப்படலை. அதே மாதிரி அமௌண்ட்டும் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறதும் இன்னும் உறுதி செய்யப்படலை அப்படின்னு சொல்றாங்க. பேடிஎம்மோட பண பரிவர்த்தனைக்கான அந்த பிளேசஸ் எல்லாமே முடக்கப்பட்டதுனால அவங்க இப்படி ஒரு சேல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே மாதிரி ஜொமேட்டோவும் ஃபுட் டெலிவரி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அதில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்டர்டைன்மெண்ட் செக்டருக்குள்ளே வராங்க. இந்த மூவி டிக்கெட் சேல்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறதுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.